ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நவராத்திரிக்கு நம்ம எல்லாருமே விதவிதமாக மாவு கோலம், இழக்கோலம் போட்டிருப்போம் சுவாமிக்கு கொலுப்படி கிட்டக்கெல்லாம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறப்போ நம்ம ஈரத்துணியால் டைரெக்டாக வைப் பண்ணால் ரொம்ப வெள்ளையாக அந்த மாவு ஒட்டின மாதிரியே வரும். அப்படி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ட்ரை ஆகி காஞ்சு போன கோலத்தை மறுநாள் நம்ம மாற்றி புது கோலமாக போடுறதுக்கு முன்னாடி இதேமாரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு நம்ம காஞ்சிருக்கிற அந்த இழக்கோலத்தை டிஷ்யூ பேப்பரால் அழுத்தி நம்ம தேய்ச்சோன்னாக்கா அந்த மாவு அரிசி மாவு எல்லாமே காஞ்சு வந்துடும். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈரத்துணியால் நம்ம அழுத்தி தொடச்சோன்னா அந்த இடம் ரொம்ப ரொம்ப க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்களும் டிஷ்யூ பேப்பரால் அழுத்தி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈரத்துணியால் அழுத்தி தொடச்சிங்கன்னா சூப்பராக அந்த இடம் ரெடி ஆகிடும். நாளைக்கு சரஸ்வதி பூஜைக்கு கோலம் போடுறதுக்கு இப்போ இந்த இடம் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக சரஸ்வதிக்கு கோலமும் போட்டாச்சு. ஹாப்பி ஆயுத பூஜை. நீங்களும் சரஸ்வதி தேவிக்கு தாமரைப்பூ கோலம், வீணை, அடுத்தது சரஸ்வதியை நமஹா இல்லை சரஸ்வதி தேவி துணை அப்படிங்கிற